இல்லை நமஸ்காரம். திரு இல்லை ஸ்ரீ, திருமதி இல்லை ஸ்ரீமதி. என்ன பயன் இல்லை என்ன பிரயோஜனம்? குடமுழுக்கு இல்லை கும்பாபிஷேகம். கொடியேற்றம் சொன்னார் என்று உமாபதி அவர்கள் ஒரு பட்டியலே சொன்னார். எப்பொழுது கொடியேற்றம் இல்லை துவஜாரோகணம் என்போம். நேருஜி, காந்திஜி, இப்போ ஒரு கூட்டமே கிளம்பியிருக்கிறான். யாரை பார்த்தாலும் ஜீங்கிறான். ராங்கஜி, ஏங்கஜி, வாடாச்சி. பாப்பானிடத்துல கையேந்தாதவர்கள் யார்? கடவுள் நம்பிக்கை உண்டு, எல்லோருக்கும் உண்டு, 197 பேருக்கு உண்டு, இருக்கட்டும். உங்கள் கடவுளை நீங்களே கும்பிடுங்கள். கிறிஸ்தவன் செல்கிறான், தன்னுடைய மெழுகுவர்த்தியை தானே வைத்து கும்பிடுகிறான். முஸ்லீம் செல்கிறான், தான் கொண்டு போன பொருளை வைத்து தானே வழிபடுகிறார். அதுபோல் ஒரு இந்து தான் கொண்டு போன தேங்காயை தானே உடைக்க வேண்டும். முடியுமா? இந்த கோவையிலே இருந்துதான், சிங்காநல்லூரில் இருந்து 2 அணா கொடுத்து குதிரை வண்டியிலே வந்தவர் கலைஞர் அவர்கள்தான். தெப்ப குளத்துக்கார்களே தான். தியாகராயர் படிப்பகம், அந்த படிப்பகத்திற்கு வருவதற்கு 2 அணா கொடுப்பதற்கு குதிரை வண்டியிலே வந்தவர் அவர் தான். வெளிச்சப்பட்ட உடனே நரிகள் ஓட, உடனே அந்த வாகனத்திலேயே இவருக்கு இடம் கொடுக்க ஒரு வழியாக உயிர் பிடித்து சென்ற கலைஞர் அவர்கள் 95 வரைக்கும் நம்மளோடு வாழ்ந்தார். இடத்துல இருந்து எந்த ஒரு பார்ப்பனரும் உழக்கூடாது. உழுதார்கள் என்பதற்காக நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஊர் கும்பகோணம், அங்கே தான் பாப்பா அதிகம். அதனால தான் சூர்யா உருவாகியிருக்கிறார். அங்கே ஒளிக்கதிரோடு அந்த கும்பகோணத்து பார்ப்பன 2 பேர் விவசாயம் செஞ்சுட்டாங்க, வேளாண்மை நீக்கிட்டாங்க, பார்ப்பன சாதியை விட்டு. இவர்கள் இடத்தில் உழுது உயிர் ஜந்துக்களை எல்லாம் உழுவதனாலே உயிர்கொலை புரிந்ததனால் பிராமண சமூகத்தில் இருந்து ஜாதி பிரஷ்டம் செய்யப்படுகிறார்கள். ஒரு பாப்பான்னு உழமாட்டான். இதெல்லாம் நடப்பது இங்கே இன்றைக்கும். ஏன் இந்த திராவிடம் பள்ளி பேர் வேற, திராவிட பள்ளி. எதுக்கு திராவிட பள்ளி ஏன் பேர்? இதற்காகத்தான். நீ ஆரியன், 2 பேர் மொழியால் தமிழர்கள் தான், மதத்தால் இந்துக்கள் தான். ஆனால் நீ ஆதிக்கம் செலுத்தும் இடத்தில் இருக்கிறாய். அதனால் தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு வழங்கினார் 50 முழக்கம் மறக்கவே கூடாது. அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம், இந்தி திணிப்பை, மத்தியில் கூட்டாட்சி, வன்முறை தவிர்த்து, இதுதான் நம்முடைய வழிமுறை, வேலை திட்டம், வழிமுறை. அதுதான் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். எந்த ஆதிக்கம்? ஜாதி ஆதிக்கம், மொழி ஆதிக்கம், இன ஆதிக்கம், எந்த வகையான ஆதிக்கத்தை எதிர்த்தே தீர்வோம். அந்த ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்கின்ற பொழுதுதான் அவர் தமிழர், ஆரிய தமிழர் படமொழி உயர்வு என்பார். வணக்கம் இல்லை நமஸ்காரம். திரு இல்லை ஸ்ரீ, திருமதி இல்லை ஸ்ரீமதி. என்ன பயன் இல்லை என்ன பிரயோஜனம்? குடமுழுக்கு இல்லை கும்பாபிஷேகம். கொடியேற்றம் சொன்னார் என்று உமாபதி அவர்கள் ஒரு பட்டியலே சொன்னார். எப்பொழுது கொடியேற்றம் இல்லை துவஜாரோகணம். எல்லாவற்றையும் வடமொழியிலே சொல்லுகின்ற வடமொழிக்கு என்று தன்னுடைய மனத்தை பறிகொடுத்த அவனுக்கு பெயர் என்ன? அவன் ஆரிய தமிழன். அவன் ஆரியன் தான், மொழியால் தமிழன் தான், ஆரிய தமிழன். அப்பொழுது நாங்கள் யார்? நீ சூத்திர தமிழன். யார் சொன்னார் என்று சட்டம் சொல்கிறது. சட்டம் சொல்கிறது. நான் ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். இங்கே பல பேர் இருப்பீர்கள், அரசு பணியிலே இருப்பீர்கள். அரசு பணியிலே அரசுகளெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அரசு அலுவலில் இருந்தவர்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு புல்லட்டின் வரும், ஒரு செய்திகள். அப்போ வெள்ளக்காரன் காலத்தில் அதில் அரசு அலுவலில் இருக்கின்றவருடைய ஜாதி பெயரை போட்டு அதற்கு பின்னால் பிராமின், ஹிந்து, பிராமின் என்று போட்டிருப்பார்கள். நமக்கு ஜாதி பெயரை போட்டு ஹிந்து, சூத்திரன் என்று போட்டிருப்பார்கள். நீதி கட்சி வந்துதான் அந்த சூத்திரன் என்ற சொல்லை ஒழித்து. எதற்காக நாமை சூத்திரன் என்கிறான்? சூத்திரன் என்பது நம்முடைய அம்மாவை இழிவுபடுத்துவதல்லவா? அப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? பிராமணர் அல்லாஹா, பார்ப்பனர் அல்லாஹா என்று சொன்னோம். அதற்காகத்தான் சொன்னோம், அப்படித்தான் சொன்னோம். அதில் இன்னொரு கேள்வி வருகிறது. ஏன் அந்த 3 விழுக்காட்டுக்காரரை பார்த்து அவரை சொல்லி அல்லாதார் என்று சொல்ல வேண்டும்? அவன் நம்மளை பார்த்து சொல்லட்டுமே அல்லாதாருன்னு. நாம தானே பெரும்பான்மை. அந்த 97 விழுக்காடாக இருக்கிற நாம் ஏன் பிராமணர் அல்லாதார் என்று நாம் எதற்கு சொல்ல வேண்டும்? நமக்கு ஒரு பெயர் வேண்டாமா? என்ன பெயர்? 26 சூத்திரன் என்பது நீக்கப்பட்டது. நிறுத்திவிட்டேன். உண்மை அது அல்ல. மறுபடியும் வந்தார். அண்ணா காலை கொள்ளுகப்பட்டது என்று சொல்லப்பட்ட ராஜகோபால் ஆச்சாரி வந்தார். ராஜகோபால் ஆச்சாரி கூட நாம் தான். ராஜாஜி ரொம்ப மரியாதை. நாம ராஜாஜி
என்போம். நேருஜி, காந்திஜி, இப்போ ஒரு கூட்டமே கிளம்பியிருக்கிறான். யாரை பார்த்தாலும் ஜிங்கிறான். ராங்கஜி, ஏங்கஜி, வாடாச்சி. யாருக்கு ஜி? ஜீன்னா என்ன? அவர்கள். அப்புறம் என்ன நேருஜி அவர்கள்? ஜி போட்டாலே அவர்கள் தானே. அப்புறம் இதுக்கு நேருஜி அவர்கள். நேரு போட்டு அவர்கள்னு சொல்லு, இல்லை நேருஜியோட விடு. ஜி போட்டா அவர்களா? அவனுக்கே தெரியாது. எல்லாவற்றுக்கும் ஜி போட்டார்கள். அஜோ ஜிங்கிறோம். இந்த அரங்கம் இதை உருவாக்கி கொடுத்தவர் புன்சை புளியம்பட்டி பி.ஏ. சாமிநாதன். பிறகு விரிவுபடுத்தியவர் கண்ணப்பன், மு. கண்ணப்பன் அண்ணன் அவர்கள். கொஞ்சம் இந்த அளவுக்கு இந்த கூரையெல்லாம் போட்டு நல்லபடியாக ஒரு அரங்கமாக அமைத்து கொடுத்தவர் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள். இப்பொழுது நாம் நல்லாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பி.ஏ. சாமிநாதன், புன்சை புளியம்பட்டி சாமிநாதன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இரட்டை கரை வேட்டி. இரட்டை கரை திமுக கரை போட்ட வேட்டியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது எந்த ஊர்? கோவை. கோவையில் யார்? மாவட்ட செயலாளர் பி.ஏ. சாமிநாதன். இரட்டை கரை வேட்டி யாரெல்லாம் கட்டியிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் புரிந்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கரை வேட்டிக்கு காரணமானவர் சாமிநாதன் அவர்கள். அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சிக்கரை வேட்டியை உண்டாக்கினார்கள், கண்டுபிடித்தார்கள், கட்டத் தொடங்கினார்கள். எல்லாவற்றுக்குமே ஒரு மூல விதை உண்டு. எல்லோருமே அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர்கள். அண்ணாவினுடைய எழுத்தால், பேச்சால். அந்த எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது மிகவும் குறைந்து போய்விட்டது. அது குறையக்கூடாது என்பதற்குத்தான் திராவிட பள்ளி தேடி தேடி பிடித்து நம்முடைய அறிஞர் பெருமக்களை எல்லாம், அறிவுத்துறை வல்லுநர்களை எல்லாம் எழுத வைக்கிறது. நம்முடைய காசு நாகராசன் போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது எழுத்து பேச்சு ரெண்டிலையுமே வல்லவர்களாய் வந்திருக்கிறார்கள். வெற்றி செல்வன் எழுத்துத்துறையில் சிறப்பாக வந்திருக்கிறார். சூர்யா போன்றவர்கள் பேச்சுத்துறையில் இருக்கிறார். எழுத்திலும் வருவார் என்று எதிர்பார்க்கலாம். இந்த அரங்கத்திலையும் பல பேர் ஏதேனும் ஒன்றிலே வர வேண்டும். அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் எழுத்தும் வந்தது, பேச்சும் வந்தது, ரெண்டுமே வந்தது. அதனால் எழுந்தவர்கள் தான் இவர்கள். அப்படிப்பட்ட அண்ணாவை இன்றைக்கு ஒரு பத்திரிகையில் எழுதுகிறார் அறிஞர் அண்ணா. வேண்டாம் அண்ணா வேண்டாம், என்ன எழுதுவேன்? அண்ணாதுரை என்கிறார். எங்கள் பெரியார், தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்று சொல்ல மாட்டேன், ஈவேரா இன்றைக்கும் சொல்லுகிறார். நம் தலைவரை அவன் ஈவேரா என்கிறார், நம் தலைவரை அவன் அண்ணா என்கிறான். நாம் அவர்களுடைய தலைவரை ராஜாஜி என்கிறோம், சங்கராச்சாரிய சுவாமிகள் என்கிறோம். எதிரிகளை தோளிலே தூக்கி தூக்கிய பழக்கப்பட்டு போன தோள்கள் நம்முடைய தோள்கள். சுயமரியாதை மறந்த தோள்கள் நம்முடைய தோள்கள். அடிமை தோள்கள் நம்முடைய தோள்கள். அந்த சுயமரியாதை வேண்டும். எதையும் ஆய்ந்து பார்க்கின்ற பகுத்தறிவு வேண்டும். அந்த பகுத்தறிவு இருந்த காரணத்தினாலே தான் என்னுடைய மனைவியை 4 பேருக்கு மனைவியாக்குகிற அந்த புரோகித மந்திரம் வேண்டாம் சொன்னவர் கலைஞர். அதை சட்டமாக்கியவர் அறிஞர் அண்ணா. இன்றைக்கு கலைஞருக்கு 100 நிறைவு விழா. 100 நிறைவு விழாவினுடைய செயல் திட்டமாக என்ன ஆகியிருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை திருமணங்களும் சுயமரியாதை திருமணங்கள் என்ற நிலை உருவாகி இருக்க வேண்டும். வந்ததா? தன்னுடைய தந்தை செய்து கொண்டது தமிழ் திருமணம், சுயமரியாதை திருமணம். மகனுக்கு செய்து கொண்டிருப்பது பார்ப்பன திருமணம். பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது வண்டி. பாப்பானிடத்திலே கையேந்தாதவர்கள் யார்? கடவுள் நம்பிக்கை உண்டு, எல்லோருக்கும் உண்டு, 197 பேருக்கு உண்டு, இருக்கட்டும். உங்கள் கடவுளை நீங்களே கும்பிடுங்கள். கிறிஸ்தவன் செல்கிறான், தன்னுடைய மெழுகுவர்த்தியை தானே வைத்து கும்பிடுகிறான். முஸ்லீம் செல்கிறார், தான் கொண்டு போன பொருளை வைத்து தானே வழிபடுகிறார். அதுபோல் ஒரு இந்து தான் கொண்டு போன தேங்காயை தானே உடைக்க வேண்டும். முடியுமா? இவருடைய மண்டை தான் உடையும். அங்கே போனால் நடுவில் ஒருத்தர் இருப்பார். அவர் கேட்பார், பேர் நாம சொல்லுங்கோ, சொல்லுவார். சுயமரியாதை இல்லாதவர் சொல்லுவார். நட்சத்திரம் சொல்லுங்கோ, சொல்லுவார். சுயமரியாதை இல்லாதவர் சொல்லுவார். கோத்திரம் சொல்லுங்கோ என்று கேட்கிற கொடுமை 21ஆம் நூற்றாண்டிலும். கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கோத்திரம் சொல்லுங்கோ என்றான். அதுலேயும் வெக்கம் இல்லாமல் நாங்கள் சிவ கோத்திரம், விஷ்ணு கோத்திரம் என்றான். கோத்திரம் தமிழனுக்கு இல்லை. கோத்திரம் பார்ப்பனருக்கு மட்டுமே உண்டு. எவ்வளவு பெரிய சுமை நம்முடைய தோள்களில் இருக்கிறது. அந்த தோள்களை எல்லாம் தூக்கி சுமந்தவர்கள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும். அவர்களெல்லாம் அழகான பாதை போட்டு கொடுத்து விட்டதனால இன்றைக்கு நாம் 2 கையும் வீசிக்கொண்டு நடக்கிறோம். இருந்தாலும் அந்த அருமை தெரியவில்லை. அடிமையாய் இருந்த நிலை தெரியவில்லை. எதற்காக நம்மை அவர்கள் இப்படியெல்லாம் தங்களுடைய சுமையை ஏற்றுக்கொண்டு துயரத்தை தாங்கிக் கொண்டு வழி நடத்தினார்கள், விழி பூட்டினார்கள் என்பது பல பேருக்கு
புரியவே இல்லை. கட்சிக்குள் வந்தாலே என்ன பதவி என்ற கோரிக்கையோடு தான் உள்ளே வருகிறார். இந்த இயக்கம் அதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. கொள்கை என்பது வேட்டி. அண்ணா சொன்னார், பதவி என்பது துண்டு. துண்டை எப்பொழுது வேண்டுமானாலும் தூக்கி எறிவேன். வேட்டி முக்கியம், கொள்கை முக்கியம். அதை காப்பதற்காகத்தான் திராவிட பள்ளி 4 ஆண்டுகளாக நடக்கிறது. அதுவும் ஈழச்சிக்கல் வந்த பிறகு 2010 இருந்து அதிகமாக காயம்பட்டவர் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்கள் தான். அவரை திட்டா எல்லா ஊடகங்கள் எல்லாம் ஓரளவு வளர்ந்து விட்ட நிலையிலே அந்த ஊடகங்களிலே அதிகமாக அவர்களெல்லாம் இன உணர்வாளர்களாம், கொள்கை உணர்வாளர்களாம், கொள்கை வெறி பிடித்தவர்களாம், நாங்கள் எல்லாம் வெட்டப்பராகி விட்டோமாம், இனத்தை காட்டி கொடுத்து விட்டோமா, அதில் அதிகமாக தாக்கப்பட்டவர் சுபவி, அடுத்து தாக்கப்பட்டது நான் தான். அவருக்கு பின்னால் தான் அவர் தான் அதிகம். நான் போகிற கூட்டங்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுப்பார்கள். கருணாவின் அடிவரிடம் கருணாவே எனக்கு பட்டம். கருணா என்றால் கலைஞர் கருணாநிதி, கருணா என்றால் ஈழத்திலே காட்டி கொடுத்த எட்டப்பன் பெயர். அதனால் கருணாவின் அடிவரிடம் கருணாவே என்பார்கள். இவற்றையெல்லாம் இந்த காலத்தில் நாங்கள் சுமந்ததனால், எல்லோருமே கலைஞரை எதிர்த்த நிலையிலே நாங்கள் கலைஞரை ஆதரிப்பதிலே அணுவளவும் மாறாமல் இருந்ததனால் இன்றைக்கு நம்முடைய ஆட்சி அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அத்தனை பேர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கிறார்கள். அன்றைக்கு யாரெல்லாம் எதிர்த்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மேடையில பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். நாங்கள் அன்றைக்கும் தூரத்தில் இருந்தோம், இன்றைக்கும் தூரத்திலே தான் இருக்கிறோம். எத்தனையோ வகையான இலக்கிய நிகழ்ச்சிகள், தமிழ் கனவு என்கிறார்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள் என்கிறார்கள். அங்கே எல்லாம் எங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்பொழுதும் அரிதாக வருகின்ற ஒன்றுதான். அதற்காக காயம்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கும் காயத்திற்கு நாங்கள் அன்றைக்கும் மருந்து போடவில்லை, இன்றைக்கும் மருந்து போடவில்லை. அது தழும்பாகட்டும். பார்க்கிற பொழுதெல்லாம் வரலாற்றை நினைவுபடுத்திக் கொள்வோம். அண்ணாவை விட, பெரியாரை விட, கலைஞரை விட வாய்ந்த தழும்புகள், காயங்கள் எல்லாம் பெரிது. இருந்தாலும் அது கொண்டு நடந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் 3 விழுக்காட்டு பேர், அவர்கள் தான் கிரியேட்டர்ஸ். அவர்களை உருவாக்குவதற்காகத்தான் திராவிட பள்ளி. நல்லா தான் சொல்றார், சரியாக தான் சொல்றார். என்று பின்பற்றுவதற்காக வருபவர்கள் 17 பேர். அவர்களுக்கு பேர் ஃபாலோயர்ஸ். இவர்கள் தான் 5ல் 1 பகுதி இருந்தால் போதும், அந்த இயக்கம் வாழும். 100ல் 3 பேர் ஒரு கொள்கையை சரியாக புரிந்து கொண்டவர்களாக சொல்லுவர்களாக இருந்தால் போதும், அந்த இயக்கம் வாழும். அந்த 100ல் 3 பேரை உருவாக்குவதற்குத்தான் 4 ஆண்டுகளாக காயம்பட்ட உடலோடு இன்றைக்கும் தன்னுடைய அக்கா மகனை பறிகொடுத்த நிலையிலும் கூட திராவிட பள்ளி எப்படி நடந்து கொண்டிருக்கும் என்ற கனவோடு பேராசிரியர் சுபவி அவர்கள் இந்த திராவிட பள்ளி, அதில் நீங்கள் எல்லாம் முன்னாள் மாணவரும் இந்நாள் மாணவரும் கலந்து வந்திருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் கோவைக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இந்த கோவை தான் கலைஞரை உருவாக்கியது, மு. கருணாநிதியை கலைஞராக்கியது, 2 அறையிலே வாழ வைத்தது, அப்படி திரைப்பட கதையாசிரியர் ஆக்கியது இந்த கோவை தான். இந்த கோவையிலே இருந்துதான் சிங்காநல்லூரில் இருந்து ரண்டனா கொடுத்து குதிரை வண்டியிலே வந்தவர் கலைஞர் அவர்கள் தான். தெப்பக்குளத்துக்கு அருகிலே தான் தியாகராயர் படிப்பகம். அந்த படிப்பகத்திற்கு வருவதற்கு, ரண்டனா கொடுப்பதற்கு குதிரை வண்டியிலே வந்தவர் அவர் தான். அப்படி அவர் கதை உரையாடல் எழுதிவிட்டு வீட்டுக்கு சிங்காநல்லூருக்கு செல்லுகின்ற பொழுது நள்ளிரவாகிவிடும். சென்ட்ரல், அன்றைக்கு ஜுபிலர் பிக்சர்ஸ், சென்ட்ரல் ஸ்டுடியோஸ். அப்படி போகிற பொழுது ஒரு நாள் நள்ளிரவு 10 மணி போல இருந்த பொழுது, அப்பொழுதெல்லாம் 8 மணிக்கே எல்லாம் ஊரே அடங்கிவிடும். அந்த 10 மணிக்கு போகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கிற அல்வேனியா பள்ளி, அந்த அல்வேனியா பள்ளிக்கரையில் ஒரு பெரிய நரி கூட்டம் இருக்கிறது, ஓடிவிட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஆளாக சென்று கொண்டிருந்த கலைஞர் அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டு விட்டது. இன்றோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற கலைஞர் அவர்கள், என்ன என்னுடைய பத்மா திருவாரூரிலே சிதம்பரத்திலே செல்வ குடும்பத்திலே பிறந்து, சிதம்பரம் ஜெயராமனுடைய தங்கையாக வளர்ந்து மிக புகழ்மிக்க குடும்பத்திலே பிறந்த அந்த பத்மா என்னோடு சேர்ந்து இந்த 2 அறை உள்ள சின்ன வீட்டிலே வாழ்கின்றாளே என்று தன்னுடைய மறைவை, பிரிவை எப்படி தாங்கிக் கொள்வாள் என்று அவர் துடிக்க, மனம் துடிக்க, அந்த சுற்றி வளைத்துக் கொண்ட நரிகள் எல்லாம் மேலும் மேலும் நெருங்க, அப்பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு வெளிச்சம். அது இராணுவ மிலிட்டரி வாகனம். இராணுவ வண்டியினுடைய ஒரு வெளிச்சப்பட்ட உடனே நரிகள் எல்லாம் தெரித்து ஓடிவிட்டன. அந்த மிலிட்டரி, அந்த இராணுவ வாகனம் நான் இருக்கின்ற சூலூரை சேர்ந்த வாகனம். அந்த சூலூருடைய தான் விமானப்படை இருக்கிறது. அந்த விமானப்படையை சேர்ந்த அந்த வாகனம் எதிர்பாராமல் வந்த காரணத்தினாலே தான் வெளிச்சப்பட்ட உடனே நரிகள் ஓட, உடனே அந்த வாகனத்திலேயே இவருக்கு இடம் கொடுக்க ஒரு வழியாக உயிர் பிடித்து சென்ற கலைஞர் அவர்கள் 95 வரைக்கும் நம்மளோடு வாழ்ந்தார். ஆனால் அவர் எதையுமே மறக்கவில்லை. ஆனால் பலவற்றை அவர் எழுதவில்லை, நினைக்கவில்லை. இந்த பகுத்தறிவு தான், அவர் தான் அந்த காப்பி எல்லாவற்றுக்கும் மாற்று கண்டுபிடித்தார்.
எல்லாரும் மகாபாரதம் ராமாயணம் என்று இதிகாசங்களை புராணங்களை திரைப்படமாக்கி கொண்டிருக்கிற பொழுது காப்பியங்களை நாம் திரைப்படமாக்குவோம் என்ற புதுப்பாதையை உருவாக்கியது திராவிடர் இயக்கம். நாடகத்திலே 5 வகை உண்டு. ஒரு வகை புராண நாடகம், இன்னொன்று வரலாற்று நாடகம், இன்னொன்று கதர் கதர் என்று காந்தியையும் கதரையும் பேசுகின்ற தேசிய நாடகம், இன்னொன்று சமூக நாடகம், குடும்பங்களை பற்றி பேசுவது. 5வதாக ஒரு நாடகத்தை அறிமுகப்படுத்திய இயக்கம் திராவிடர் இயக்கம் தான். அதுதான் பகுத்தறிவு. அந்த நாடகம்தான் சமூக புரட்சி நாடகம், பகுத்தறிவு நாடகம். அந்த பகுத்தறிவு நாடகத்தை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த நாடகம் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் 1934 பிறகு அந்த நாடகம் 39 வந்தது. 48 அதற்கு தடை போட்டு விட்டார்கள். 48 தடை. இப்பொழுது எல்லாரும் படிக்கலாம். அண்ணா எழுதினார் ஆரிய மாயை. அதற்காக ஏறத்தாழ 8 ஆண்டு காலம் அது விற்கப்பட்டது. 5 பதிப்புகள், பல்லாயிரம் பதிப்புகள் விற்பனையாயின. நாட்டுக்கு வெள்ளைக்காரன் இருந்த வரைக்கும் நம்முடைய கருத்துக்களை சுதந்திரமாக பரப்ப முடிந்தது. இங்கே வந்தான். அதுதான் புரோமனோக்ரசி என்பார் பெரியார். இது புரோமனோக்ரசி பார்ப்பானாதிக்கம் வந்துருச்சு. வந்தவுடனே அவர் ஆரிய மாயை தடை, காந்தியார் சாந்தியடை ஆசை தம்பி நூல் தடை, இலட்சிய வரலாறு தடை, இரண்டியன் இணையற்ற வீரன் தடை, ராவணன் காப்பியம், மாபெரும் காப்பியம் ராமாயணத்துக்கு எதிராக தடை. எல்லாம் தடை தான். அண்ணாவுடைய நூலுக்கு தடை. பல்லாயிரக்கணக்கில் பரப்பப்பட்ட ஒரு நூல் ஆரியமாய் அதுக்கு தடை. பெரியாருடைய பொன்மொழிகள் அந்த நூலுக்கு தடை. 2க்கும் ஒரே நாளிலே திருச்சி நீதிமன்றத்தில் விசாரணை. அண்ணா பிறந்தது செப்டம்பர் 15, ஐயா பெரியார் பிறந்தது செப்டம்பர் 17. 2க்கு நடுவில் மறக்காதீங்க. 16/9/1950 நாள் அண்ணாதுரை என்ற நீதிமன்றத்தில் கூப்பிட உடனே அண்ணா அவர்கள் அந்த மேடையில் குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்க, நீ செய்ததை தவறு என்று ஒப்புக்கொள்கிறாயா? இல்லை. இதற்கான அபராதத்தை கட்ட விரும்புகிறாயா? இல்லை என்றால் 6 மாதம் சிறை. ஏற்றுக்கொள்கிறேன். இறங்கிவிட்டார். ஈவே ராமசாமி அடுத்த உடனே ஈவே ராமசாமி என்று 3 முறை கூப்பிட பெரியார் தடியூண்டிய நிலையிலே தள்ளாடியபடி குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்க, நீ போட்டது பொன்மொழிகள், அந்த நூல் வெளியிட்டது குற்றம் என்று ஒப்புக்கொள்கிறாயா? இல்லை. அபராதம் கட்ட விரும்புகிறாயா? இல்லை. 6 மாதம் சிறை. ஏற்றுக்கொள்கிறேன். 2 பேருக்கும் ஒரே நாளில் சிறை. திருச்சியிலே சிறை, பக்கத்து அறையிலே சிறை, ஒரே நாளில் வழங்கப்பட்டது. இன்றைக்கு ஆரியமாயை அனைவரும் படிக்கலாம், பொன்மொழிகள் அனைவரும் படிக்கலாம். யார் படிக்கிறார்? இரணியன் இணையற்ற வீரர் அன்றைக்கு தடை செய்யப்பட்ட பிறகு அந்த நாடகத்தை நடத்தக்கூடாது என்றார்கள். நாடகத்தை நடத்தியவர்கள் குத்தூசி குருசாமி, சத்தியவாணி முத்து, KM பாலசுப்ரமணியன் அன்றைக்கு நம்மோடு இருந்தார். பின்னால் அவர் திருவாசகமணி ஆக்கிவிட்டார். எல்லோருமே நாடகத்தில் இருந்த பொழுது அத்தனை பேரையும் ஒப்பனைக்கு அழைக்காமலேயே கைது செய்து இழுத்து சென்றார்கள். அழைத்து செல்லவில்லை, இழுத்து சென்றார்கள். இன்றைக்கு இந்த இரணியன் அல்லது இணையற்ற வீரன் கிடைக்கும். இந்த வரிசையிலே தான் அண்ணா வந்தார். அடுத்து அண்ணா எழுதியதுதான் முதல் நாடகம் சந்திரோதயம், பெரியார் தலைமை. அதற்கு பிறகுதான் நம்முடைய கலைஞர் வந்தார். கலைஞர் தான் ராமாயணம் வேண்டாம், மகாபாரதம் வேண்டாம், எங்கள் காப்பியம் குண்டலகேசி, வளையாபதியையும் திரைப்படமாக ஆக்கியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதில் நடித்த நடிகருக்கு பெயரே வளையாபதி முத்துகிருஷ்ணன் என்பதுதான். குண்டலகேசியிலே ஒரு 30 பாட்டு கிடைத்தது, வளையாபதியிலே ஒரு 32 பாட்டு கிடைத்தது. கதை இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை செய்து எழுதிவிட்டார் பாரதிதாசன். அதே போல கற்பனை செய்து எழுதினார் கலைஞர் அவர்கள். அதுதான் மந்திரிக்குமார். அதை வானொலிக்கு அனுப்பினார். ஏற்கப்பட முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கோவையிலே பணியாற்றிவிட்டு திருவாரூருக்கு சென்று அதற்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸிலே அழைப்பு வர இந்த குண்டலகேசியை அவர் திரைப்படமாக மந்திரி குமாரி என்று எழுதி கொண்டு போய் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டார் அந்த இயக்குனர் சுந்தரம். இது பூஜை போடணுமே, ஐயரை கூப்பிடுங்க என்று ஐயர் வந்து விட்டார். மணியோட அர்ச்சனை தட்டோட வந்து விட்டார். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த ஒரு படம் மாயாவதி. ஐயரே, இந்த பூஜை போட்டால் என்ன நடக்கும் கேட்டார் கலைஞர். பூஜை போட்டாதாங்க படம் அமோகமாக ஓடும், வசூலை அள்ளி கொட்டும். இதுக்கு முன்னால் மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்துருச்சு மாயாவதி. அது என்னாச்சு? வந்த 3ஆம் நாளே பெட்டிக்குள்ள ஓடிடுச்சு.
இதுக்கு முன்னாலே மடம் தேர்ந்த சேர்த்து படுதோல்வி அடைந்த மாயாவதிக்கு நீங்க தானே பூஜை போட்டீங்க. அது என்ன அமோகமாக ஓடுச்சா? கேட்ட உடனே தான் இந்த இயக்குனர் சுந்தரம் வேண்டாம் அவனை அனுப்புங்க அப்படின்ட்டார். படம் போடுவது பூஜைக்கு நாள் அல்ல, படம் வெளிப்படுத்துகிற பொருளால் கருத்தால். மந்திரி குமாரி மாபெரும் வெற்றி அடைந்தது. இதுதான் பகுத்தறி. எந்த ஒன்றையும் காரணம் கேட்டு பழகுங்கள். குசேலருக்கு பாருங்கள், 27 குழந்தை என்ற உடனே நான் 3 குழந்தையை வச்சுக்கிட்ட இந்த பாடுபடுறேன், 27 குழந்தையை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டாரோ என்று எல்லோரும் கண்ணை கசக்கி கண்ணீர் விட, பெரியார் மட்டும்தான் கேட்டார். வருடத்திற்கு ஆண்டுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கூட 20 வயதுக்கு மேலே உள்ள குழந்தை 7 குழந்தை இருக்க வேண்டுமே. 7 குழந்தை உழைக்கிற குழந்தையை வைத்துக் கொண்டு வறுமை என்று பேசினால் அது சோம்பேறி குடும்பம் அல்லவா என்று கேட்டார். அப்புறம் தான் இப்ப புதுசா கதை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் மூடு மூடு குழந்தையா போறது. அந்த சுயமரியா, அந்த பகுத்தறி, அந்த சமூக நீதி, சமூகத்தில் கிடைத்திருக்கின்ற எல்லாம் சமூகத்தினுடைய எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நமக்கான அதிகாரம் எது? கல்வி. நம்முடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது. நம்முடைய அதிகாரத்தை கல்வி கற்கின்ற உரிமையை படித்து விட்டார்கள் 1000 ஆண்டுகளாக. நாம் எல்லாம் ஜாதியால் பிரிக்கப்பட்டதும், அப்பாவினுடைய ஜாதி நூற்றாண்டுக்கு முல்லை தந்தை வழி மகனுக்கு என்பது இல்லை. தந்தையுடைய ஜாதி மகனுக்கு என்பது 12ஆம் நூற்றாண்டில் தான், 800 ஆண்டுகளாகத்தான். சூத்திரனுக்கு கல்வி கொடுக்காத என்று எழுதி வைத்தான். படிப்பதற்கென்றே ஒரு ஜாதி என்றானதுதான் பார்ப்பனர்கள் என்றான். படித்தவனுக்குத்தானே வேலை கிடைக்கும். ஆங்கில ஆட்சிகளை அனைத்து வேலைகளும் எனக்கே என்று உட்கார்ந்து கொண்டான். அங்கேதான் நமக்கு அவன் சூத்திரன் என்று எழுதி வைத்தான். 26 சூத்திரன். அதற்கு பிறகு ராஜகோபாலாச்சாரி 37 ஆட்சி கொண்டவுடனே மறுபடியும் நடைமுறைப்படுத்தினார். சூத்திரன் என்று போடி என்று விட்டார். நான் எப்படி சூத்திரன்? அப்ப எனக்கான ஒரு பெயர் வேண்டுமே. நான் நீ ஆரிய தமிழன், நான் திராவிட தமிழன். திராவிடன். அதனாலதான் நாம் திராவிடன் பேர் வச்சோம். அதனாலதான் இந்த அமைப்புக்கு பெயரும் திராவிட தமிழர் பேரவை. ஆரிய தமிழர்களுக்கு இடம் இல்லை இங்கே, ஆதிக்கத்திற்கு இடம் இல்லை இங்கே. நாங்கள் திராவிட தமிழர்கள். நமக்கான படிக்கிற உரிமை 21 தான் வந்துச்சு. ஆணை போட்டாச்சு. ஆனால் நடைமுறைப்படுத்தினது 7 ஆண்டு. உட்கார்ந்திருக்கிறவெல்லாம் பார்ப்பனர்கள். நடைமுறைப்படுத்த விடவில்லை. 28 தான் நடைமுறைப்படுத்தினார்கள். நடைமுறைப்படுத்த வந்தவர் அன்றைக்கு இருந்த அமைச்சர் முத்தையா. குழந்தைகளுக்கெல்லாம் பெயர் வையுங்கள் முத்தையா என்று பெயர் ஆணைய பெயர் முத்தையா என்று பெயர் வையுங்கள் என்று அறிக்கை வெளியிட்டார் பெரியார். அவ்வளவு மகிழ்ச்சி அவளுக்கு. என் ஜாதிக்கு படிப்பில் இடஒதுக்கீடு வந்துருச்சு, சமூக நீதி, படிப்பில் பணி வாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடைத்து விட்டது என்று 34 ஒன்றிய அரசிலே இடஒதுக்கீடு கூட பெரியார் தான் கேட்டார். இந்தியாவில் யார் கேட்டார்? திராவிடர் இயக்கம் கேட்டது. இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, உன்னால் கால் வைக்க முடியுமா? சவால் விட்டு கேட்கிறேன், தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுப்பார் என்கிறாரே ராகுல் காந்தி. எப்படி? இது பெரியார் மண், சமூக நீதி மண். ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்றிருக்கிறது இந்த திராவிட இயக்கத்தால். அது உணவோடு கலந்து உப்பு போல் இருக்கிறது. அந்த நன்றி உணர்ச்சி வெளிப்படைய தெரியாது. ஒரு நெருக்கடி வருகிற பொழுதுதான் தெரியும். நேற்று நிறைய ஊதி பூசி இருப்பார்கள், நாமும் போட்டிருப்பார்கள், உத்தரகட்சி கொட்டை போட்டிருப்பார்கள். பெரியாரை பற்றி பேசினால் நடப்பது வேற என்பார்கள். 100க்கு 100 நம்மோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதில்லை. அவர்களால் மதத்தை விட முடியவில்லை, கடவுளை விட முடியவில்லை, சாதியை விட முடியவில்லையே தவிர அந்த வேறுபாட்டை விட்டு விட்டார்கள். அது துளுக்க சாதி, இது கிறிஸ்தவ சாதி. வேளாங்கண்ணிக்கும் போவேன், மொட்டை போடுவேன். நாகூருக்கும் போவேன், மொட்டை போடுவேன். இந்த பண்பாடு எங்கே உண்டு? தமிழ்நாட்டில் தான். இதுதான் பெரியார் மண். வடநாட்டிலே குடிக்கிற தேநீர் நிலைய முஸ்லிம் சாயா, இந்து சாயா, தேநீர் நிலைய மதம் உண்டு. இங்கே வேளாங்கண்ணி கிறிஸ்தவ கோயில், மொட்டை போட்டு வருவார் இந்து. நாகூர் இஸ்லாமியர் கோயில், மொட்டை போட்டு வருவார் இந்து. பாகிஸ்தான் பிரிந்த பொழுது ரத்தக்காடாக இருந்தது இந்தியா முழுவதும். அதை வேடிக்கை பார்த்தது எந்த மாநிலம்? தமிழ்நாடு. அமைதி பூங்கா தமிழ்நாடு. காரணம் இது பெரியார் மண். அவர் பண்படுத்தி இருக்கிறார். அந்த நன்றி உணர்வை எடுத்து செல்ல வேண்டும், ஏந்தி செல்ல வேண்டும். அந்த சமூக நீதியால் தான் நாம் இன்றைக்கு படிப்பை பெற்றிருக்கிறோம். அரசியல் சட்டம் வந்தவுடனே எந்த இடஒதுக்கீடும் இல்லை என்று போட்டுவிட்டார்கள். சட்டத்தை மாற்று என்று குரல் கொடுத்தவர் பெரியார். ஆமாம், மாற்றிய தீர வேண்டும் என்று வழிமொழிந்தவர் அண்ணா. 2 கட்சியாகிவிட்டது, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இதை மாற்ற முடியாது என்று அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் உறுதி காட்டினார்கள். பெரியாருக்கு பின்னாலே இருப்பது ஒரு பெரும் மக்கள் கடல் என்பதை புரிந்து கொண்டவுடனே அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது முதல் முறையாக. யாரால்? தந்தை பெரியாரால். அதுதான் 15 உட்பிரிவு 4. அதன் வழியாகத்தான் இன்றைக்கு எல்லா சாதியும் படிப்பிலும் பணியிலும் உறுதி பெற்றிருக்கிறோம்.
தாழ்த்தப்பட்டோருக்கும் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய தோழர்கள் தாழ்த்தப்பட்ட தோழர்களுக்கும் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்தது வேலை வாய்ப்பிற்கு மட்டும், பணி வாய்ப்பிற்கு மட்டும், அலுவலுக்கு மட்டும். கல்விக்கு பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். பெரியார் பெற்றுக் கொடுத்த அந்த திருத்தம் தான் 51ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது. அதுதான் தாழ்த்தப்பட்டோருக்கு படிப்பிலே உரிமை பெற்று தந்தது, பிற்படுத்தப்பட்டோருக்கு படிப்பிலும் பணி வாய்ப்பிலும் பெற்று தந்தது அந்த சமூக நீதி. அதுதான் சமத்துவம். ஒரே வரிதான், உனக்குள்ளதெல்லாம் எனக்கு வேண்டும், எனக்குள்ளதெல்லாம் எல்லோருக்கும் வேண்டும். இதுதான் சமத்துவம். உன் மொழிக்கு உள்ள உரிமை எனக்கு வேண்டும். மொழிப்போர் இந்து எதிர்ப்பு, அந்த இந்து எதிர்ப்புக்காக மிக பெரும் விலை கொடுத்தது தமிழ்நாட்டிலேயே கோவைதான். கோவையிலே பொள்ளாச்சி தான். பொள்ளாச்சியிலே தான் 350 பேருக்கு மேல் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். முகவரி தெரியாமல், அடையாளம் தெரியாமல் அள்ளிக்கு வைக்கப்பட்டார்கள். 65ஆம் ஆண்டு 38 மொழிப்பொருளை 2 பேர் தான், தாளமுத்து நடராசன். ஆனால் 65 மொழிப்பொருளை கொடுத்த விலை பெரிது. அந்த மொழிப்போர் இன்ற வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே தான் என் குழந்தை ஹிந்தியில 75, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும், பேச வரும், உனக்கு ஒன்று வரும். யாருடைய சமாதியில் இருந்து கொண்டு பேசுகிறார்? பொள்ளாச்சியிலே மட்டும் 350 பேர், மொத்தத்திலே 400 பேருக்கு மேல் பலி கொடுத்த அந்த சமாதியிலே இருந்து கொண்டு நீ பேசுகிறாய். என் குழந்தை எப்படி எனக்கு ஹிந்தி விட்டுவிட்டால் அதுக்கு வேலை வாங்கிடும். மனிதனுக்கு முக்கியம் இதயம். இதயத்துக்கு கீழே இருப்பது தான் இறைப்பை. இறைப்பைக்காக நீ மானத்தை விட்டு விடாதே. இறைப்பைக்கு மேலே இருப்பது தான் இதயம். மானம் முக்கியம், உணவு 2வது தான். இந்த இறைப்பைக்காக நான் அதை எந்த ஒன்றை காட்டி கொடுத்தாவது, எவர் காலை கழுவியாவது எனக்கான ஒன்றை பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பது ஈன புத்தி, எட்டப்ப புத்தி. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய விடை கொடுத்திருக்கிறார்கள் என்று நன்றியோடு நினைக்க வேண்டும். அந்த சமத்துவம்